உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. ஃபுட் பிளாக் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் சூப்பராக பிரியாணி கிடைக்கும் போக போகிறோம். 5 நாள் அலர்ட் கொடுத்துருங்க. ஒரு நாள் தான் இங்கே சரியான மழை. மற்ற 4 நாள் கொஞ்ச நேரம் பல்ல கட்டிகிட்டு இருக்கு. நம்மளால் வெளியே ரொம்ப லாங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. இதனாலலாம் அங்கங்கே ஃப்ளட் இருக்கும் இல்லையா, அதனால் போக முடியாது. இருந்து ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் போக முடியும், ட்ராவல் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டாக்ஸி எதுவும் வர்றதில்லை. என்னென்னமோ பிளான் பண்ணோம், பார்த்தா மழை வந்து சொதப்பிடிச்ச பிளான் எல்லாமே. சாரா வேற சோகமாயிட்டாங்க அதனால சோறு தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரியான க்ரௌடு, நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். பாருங்க, தான் கடையோட என்ட்ரன்ஸு. ஆனால் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே டென்ட் அடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஷார்ஜாவில் ஏதோ ரூல்ஸ் பண்ணனால இந்த டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் இப்போது இங்கே எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெளியே உட்காந்து சாப்பிட்றலாம். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், பசிக்குது வேற, அதனால சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் இருக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பசியில பாவம் சேவி அவரே போய் கேட்க போயிருக்காரு. எவ்வளோ நேரத்தில் வராருன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக ஆர்டர் கொடுத்துட்டாரு போல். சாப்பாடு வரப்போதுன்னு தெம்பாக நடந்து வராங்க. ஃபைனலாக வந்துருச்சு சேவி எடுத்தாங்க சோறு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், பிரியாணி வேறு லெவலில் இருக்குண்ணா. மட்டன் பிரியாணி. ஸோ இதோட இது என்னதுன்னு பார்த்துடலாம். ஒரு முட்டையும் கொடுத்துருக்காங்க. பீஸ் எல்லாம் அவ்வளோ பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, சாரா பிளெயின் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கா. பாருங்க, நம்ம சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்துருவோம். சாப்பிட்டு பார்த்துருவோம். நான் வெஜிடேரியன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன் பிடிக்கிறவங்க கூட இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சரவண பவன், ஃபுல்லாக வந்துட்டு சவுத் இந்தியன் குசின் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வரலாம். இங்கே காரைக்குடி, செட்டிநாடு மெஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் ரொம்ப டைமிங்கு. நாங்கள் சும்மா ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் விஷயம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. அதனால் நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க, க்ளோஸ் பண்ணுறேன் இல்லையா. நல்ல பிளேஸு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சண்டேஸில் இவ்வளோ க்ரௌடுன்னு நினைக்கிறேன். மற்ற நாள்லலாம் அவ்வளோ க்ரௌட் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கோலி சோடா சாப்பிட்டு பேக் ஆகிட்டோம். இப்போ போனால் தூங்கிடுவோம் போல். இப்போ போயிட்டு ஆமாம், சாப்பிட்டதும் அப்படியே மந்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு ரீசனும் இருக்குது. எதனால் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா, ஓவர் காற்று சவுண்டு, க்ரௌடு, ஃபேமிலியாக வராங்க. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து ப்ரைவசி அது அவங்களுக்கும் அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக நிறைய பேர் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் பெட்டர் டைமிங்காக அது எப்படி மற்ற டேஸ் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சண்டேஸில்
எப்போ முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.